ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வானொலி எடுத்து வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிருக்கேன், மணக்க நல்லெண்ணெய். அதில் ஒரு 10 வெந்தயத்தை சேர்த்துக்கலாம், 10 சோம்பு சேர்த்துக்கலாம், 10 கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டுறலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு புல்லை தட்டி அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொன்னிறமாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே இந்த மசாலா ஒரு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு தான் பார்க்குறீங்க. அருமையான குழம்புங்க. இந்த ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புல உள்ள அத்தனை வியாதிக்கும் மருந்துங்க. அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். கருணைக்கிழங்கை வேக வச்சு தோலை விரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். மூளை உள்ளவங்களுக்கெல்லாம் அருமையான மருந்துங்க. இதை வேக வச்சு வெறும் வயிற்றில் டெய்லி சாப்பிட்டதுனால மூளை சுத்தமாக குணமாயிருங்க. இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வெயில் நேரத்தில் கண்டிப்பாக அந்த குழம்பு எல்லார் வீட்லேயும் சாப்பிடுதுங்க. இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவிலே ஒரு வதக்கிக்கலாம். நல்லா மசாலாவிலே வதக்கியாச்சு. வதக்கிட்டு தண்ணியாக புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்புக்கு தண்ணியாக தாங்க புளியை கரைச்சி சேர்க்கணும், குழன்னு சேர்க்கக்கூடாது. தண்ணியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நம்மளுக்கு குழம்பு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் குழம்புல கொஞ்சம் தான் கிழங்கு போட போகிறோம். மிச்ச கிழங்கை நான் எடுத்துருவேன். அதனால் குழம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. கிழங்கு அள்ளிட்டா குழம்பு கம்மியாயிடும். அதனால் குழம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கரைச்சி சேர்த்துக்கலாம். சரியா? ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாசனை அடே அப்பா கமன்னு இருக்குது. கருணை குழம்பு வாசனை சூப்பராக அடிக்குதுங்க. கருணைக்கிழங்கு புளிக்குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. அந்த கிழங்கெல்லாம் பாருங்கள், அந்த உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் குடிச்சிட்டு அப்படி சும்மா கம்முன்னு போய் கீழே படுத்து கிடக்குறாங்க. இப்போ அவங்கள தட்டி எழுப்பி அந்த தேவையான கிழங்கை மட்டும் நம்ம அள்ளிக்கலாம். குழம்புக்கு கொஞ்சமாக கிழங்க விட்டுட்டு மீதி குழம்ப வடிச்சிட்டு கிழங்க அள்ளி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஓகேவா? குழம்பு நல்லா எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு நம்ம ஊற்றிக்க வேணும்ல, அதெல்லாம் வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது மட்டும் போதும். இப்போ இவங்க ரெடியாக இருக்காங்க குழம்பு. இவங்க தலையில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு, இவங்க ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்ததுனால ரொம்ப சூடு தாங்க மாட்டாங்க. கீழே இறக்கி விட்டுறலாம் அவங்கள. ஓகேவா? அவங்கள கீழே இறக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதுலேயும் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அவங்க நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அவங்களையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த பெரிய வீடியோவெல்லாம் கொஞ்சம் பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய வீடியோலாம் தயவுசெய்து பாருங்கள். ஒரு வீடியோவும் எடுக்கிறதுக்கு 10 மாதம் ஒரு பிள்ளைய சுமந்து பார்க்குறாங்களா, அந்த மாதிரி சிரமப்பட்டு தாங்க எடுக்க வேண்டியதாக இருக்குது. எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. அதனால் கொஞ்சம் பெரிய வீடியோலாம் கொஞ்சம் தயவுசெய்து ஓட விடாமல் பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் டைம் சேவ் ஆகட்டும். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க வெங்காயத்தோடு சேர்த்து. அந்த குழம்பு வச்சுட்டு அந்த கருணைக்கிழங்கு அந்த மாதிரி எடுத்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடடடா, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும். ஏன்னா அது குழம்புல குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க கருணைக்கிழங்கு. உப்பு நல்லா கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துட்டு அந்த வேக வச்சுருந்தோம்னா குழம்புல அந்த கருணைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்து அப்படியே எண்ணெயிலே வதக்கி எடுத்து அடடா, எங்கள் பாப்பா சூப்பராக இருக்குமா, நான் அது சாப்பிட்டதே இல்லைம்மா இது மாதிரி அப்படின்னு. குழம்பு தாம்மா சாப்பிட்ருக்கேன்னுச்சு. நான் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தேன் பார்த்தீங்களா எங்கள் பாப்பாவுக்கு. கொத்தமல்லி தலையை தூவி இவங்கள க்ளோஸ் பண்ணி இவங்கள அடுப்புலேருந்து கீழே இறக்கிக்கலாம். எல்லாம் சூடு தாங்க மாட்டாங்களா, இவங்களையும் கீழே இறக்கி விட்டுலாம். சரியா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்ல. அடடா.
ஓகே ஓகே போதும் போதும் போதும், வாசனை பயங்கரமாக இருக்குது, போதும் வச்சுருங்க. இப்போ என்னென்ன சமைச்சு ரெடி இருக்குதுன்னு பார்ப்போமா. குழம்பு வேறு பாத்திரத்தை மாற்றியாச்சு. கருணக்கிழங்கு காரக்குழம்பு, ரசம், கருணக்கிழங்கு வறுவல், சௌச்சௌ கூட்டு, சாதத்துக்கு மேலே பாருங்கள் அப்பளம் ரெடியாக இருக்குது. அப்பளம் இல்லாட்டி கற்றுவாங்க, அதனால் அப்பளத்தையும் பொரிச்சலாம் ரெடியாக வச்சாச்சு. சுபாவுக்கு டீ டைம், டீ குடிச்சிட்டு